ஃபர்ஸ்ட் டே நைட் 8:00 டின்னர் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ நெஸ்டோக் தான் போயிருந்தோம். அங்கே அந்த வீக்குக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், க்ராசரிஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்குறதுக்கு கிளம்பியாச்சு. ஃப்ரைடே என்னோடய ஹஸ்பண்டுக்கு லீவு தான். பட் இருந்தாலும் அன்றைக்கி அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த பர்ச்சேஸ் எல்லாமே வந்து Thursday நைட்டே தான் நான் பிளான் பண்ணியிருப்பேன். எதுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட்டு எதர் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்ச் எதாவது முடிச்சுட்டு வெளியில் கிளம்புனாலுமே வந்து அன்றைக்கி எங்கேயுமே வெளியில் வேறு எங்கேயும் போகாமல் லைக் அதுலேயே அந்த டே கம்ப்ளீட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அன்றைக்கி பர்ச்சேஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 10:45 போல் ஷாப்லேருந்து வெளில வர டைம் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு 11 போல் ஆகிடுச்சு. பாப்பா தூங்கிட்டாங்க காரில் வரும்போதே. பட் தம்பி முடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே எல்லோரும் மார்னிங் அவங்க 3 பேர் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. மார்னிங்கே இட்லியும் பாசிப்பருப்பு சாம்பார்லாம் வச்சுருந்தேன். பட் அவங்கெல்லாம் இல்லை, லேட்டாக தான் எழுந்திரிச்சு எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து கீ ரைஸ், பெப்பர் மட்டன் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே எனக்கு 2:00 போல் ஆகிடுச்சு. ஏன்னா கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கையுமே சைட் பை சைடு வீட்டு க்ளீன் பண்ணுறது எல்லாமே பார்க்குறதுனால டைம் ஆகிடுச்சு.